எல்லா ப்ரௌடு ஊபிஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் அண்ட் இன்டெலெக்சுவல் கூட்டத்துக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். குடும்ப கட்சி, வாரிசு கட்சி, ஆமா இந்தோ அடுத்து கலைஞரோட என் தாத்தா நின்னாரு, தலைவரோட என் அப்பா நின்னாரு, இன்னைக்கு உதயண்ணாவோட நின்று போராட என் குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன், என் தங்கச்சி வந்திருக்கான், என் தம்பி வந்திருக்கான். இது மாதிரி எல்லாரும் வருவோம். நன்றி. இது எல்லாத்துக்கும் மேல திமுறா தௌலத்தா சொல்றேன். நோ உதயண்ணா தம்பி நானா ஏன் முன்னால அப்படிலாம் பேசாதா நீ. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இது அவங்க மைண்ட் செட்டுக்குள்ளே இப்போ வந்து தாவேக்கா ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, தற்கொலை கூட்டம் நீங்கள் ஏன் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க தற்கொலை கூட்டமாக வச்சுக்கலாமே, சரி ஓகே விட்டுருங்க, தற்கொலை கூட்டம் சொல்லட்டும். அமைச்சர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கல்ல, ரமேஷ், டிகே பிரபு, ஆதவ் அர்ஜுனா, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே அவங்களுடைய அடிப்படை வசதிகளே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இதை விட மிக முக்கியமாக இவ்வளவு நாட்கள் வந்து சமூக நீதி பேசிகிட்டு இருந்த ஒரு திமுக இல்லை அதிமுகவும் சேர்த்துக்கலாம். ஒரு தலித் சமூகத்துக்கு ஒரு அமைச்சரோட பொறுப்பு கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்கும்போது வன்னியரசு இன்றைக்கி விசிகா அந்த பொறுப்பை ஏற்று இன்றைக்கி வன்னியரசு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அவரோட வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அவர் அவ்வளோ அழகாக அந்த நரிக்குறவை அந்த மக்களை கூப்பிட்டு பேசின விஷயம்லாம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இது வந்து எப்படின்னா புது ட்ரெண்டில் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப அது ட்ராலில் தான் போய் நிற்கிது.